வணக்கம், இது நியூஸ் 7 தமிழின் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். சமூகம் சார்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கும் கேள்விகளுக்கான விடை காணும் நேரம் இது. அந்த வகையில் இன்றைய கேள்வி நேர விவாத பொருள் திரையில் பார்க்கலாம். இன்றைய கேள்வி நேர விவாத பொருள் என்பது நம்முடைய கூட்டணி தொடர்பான கேள்விகளே இன்றைய விவாதத்தில் முன்வைக்கப்படுகின்றன. காரணம், தேர்தல் நெருங்க கூட்டணி தொடர்பான பல்வேறு விடயங்கள் தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டே வந்து கொண்டிருக்கின்றன. இந்த தளத்தில் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை தலைவர் திரு விஜயகாந்த் அவர்களை மக்கள் நல கூட்டணியின் சார்பாக சென்று அவருடைய அலுவலகத்தில் சந்தித்த அன்று மாலை செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் தேமுதிகவை நாங்களும் தங்களுடைய கூட்டணிக்கு திமுக கூட்டணிக்கு அழைப்பு விடுத்தார். அதைத் தொடர்ந்து நேற்று மாலை செய்தியாளர்களை சந்தித்த திரு கருணாநிதி அவர்கள் தேமுதிக கூட்டணியில் சேருவதற்கு அழைப்பு விடுத்தீர்களே, அதை போலவே காங்கிரஸ் கட்சிக்கும் அழைப்பு விடுப்பீர்களா என்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்ட பொழுது கூட்டணி கட்சிகளுக்கு அழைப்பு விடுகின்ற பொழுது காங்கிரஸையும் நாங்கள் விலக்கி வைக்க மாட்டோம் என்று அறிவித்திருக்கிறார். இது குறித்து காங்கிரஸ் கட்சியின் சார்பில் EVK இளங்கோவன் திமுகவின் அழைப்புக்கு தன்னுடைய நன்றியையும் மகிழ்ச்சியும் பதிவு செய்திருக்கிறார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிரிந்திருந்த திமுகவும் காங்கிரசும் இந்த சட்டப்பேரவை தேர்தலில் ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றனவா? இருக்கிறது என்று சொன்னால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் ஏன் பிரிந்தார்கள் என்ற கேள்வி இயல்பாகவே இங்கே முன்வைக்கப்படுகிறது. அதிமுக பாஜகவிற்கு இடையே கள்ளக்காதல் இருக்கிறது என்று ஒரு விதமான விமர்சனத்தை EVK இளங்கோவன் வைத்திருப்பது மிகப்பெரிய அளவிலே பலரையும் முகம் சுளிக்கக்கூடிய ஒரு விமர்சனமாக இது வைக்கப்பட்டிருக்கிறது. இருவரும் தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணி சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த விமர்சனத்தை வைக்கக்கூடிய EVK இளங்கோவன் காங்கிரசும் திமுகவும் கூட்டணி சேருவது எவ்வகையில் சரி என்ற ஒரு கேள்வியும் அரசியல் விமர்சகர்கள் முன்வைக்கிறார்கள். இந்த கேள்விகளோடு நாம் இன்றைக்கு பயணப்பட இருக்கின்றோம். நம்மோடு அரங்கில் 4 சிறப்பு ஆளுமைகள் இணைகிறார்கள். கூட்டணி நேற்று, இன்று, நாளை, இதுவே இன்றைய விவாத பொருள். இது கேள்வி நேரம். அரங்கில் நம்மோடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வழக்கறிஞர் திரு கண்ணதாசன் அவர்கள் இணைகிறார். வணக்கம், வரவேற்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் மற்றும் ஒரு உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு பாலு அவர்கள் நம்மோடு இணைகிறார். வணக்கம். மற்றும் ஒரு வழக்கறிஞர் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் திரு அறிவிச்செல்வன் அவர்கள் நம்மோடு இணைகிறார். வணக்கம். அரசியல் விமர்சகர் திரு காரைமந்தன் நம்மோடு இணைகிறார். நீங்களும் வழக்கறிஞரா சார்? படித்திருக்கிறேன். நல்லது, அதனால நன்றி. அந்த வகையில் 4 சட்டம் படித்த மேதைகள் நம்மோடு இணைகிறார்கள். பயணிக்கலாம் இவர்களோடு. நான் முதல் கேள்வியை பாலு உங்களிடமிருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் கூட கூட்டணிக்கு அழைப்பு விடுத்திருக்கிறீர்கள். ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் ஸ்டிகான் பண்ணி நிற்கிறீங்க. அன்புமணி ராமதாஸ் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு வாதம். இன்றைக்கு திமுகவும் கூட்டணிக்கு அழைப்பு விடுத்துக் கொண்டிருக்கிறது. தேமுதிகவை அழைத்தார்கள், இப்பொழுது காங்கிரஸையும் அழைத்திருக்கிறார்கள். இந்த கூட்டணிக்கு திமுக காங்கிரஸை அழைத்திருப்பதை குறித்து உங்களுடைய பார்வை என்ன? அதாவது இந்த தேர்தல் இதுவரையில் தமிழகம் சந்தித்த ஒரு விதமான அந்த கூட்டணி பார்வையிலிருந்து மாறுபட்டு ஒரு வித்தியாசமான தேர்தலாக இந்த தேர்தல் நிச்சயமாக அமையப்போகிறது. இந்த தேர்தலுக்கு பின்பு ஒரு விஷயத்தை நாம் முடிவு செய்தார்கள். என்னென்னா, 2 கட்சிகள் ஆட்சி அமைக்க முடியாது என்பது முடிவாகிவிட்டது. ஒன்று அதிமுக, இன்னொன்று எனது நண்பர் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம். இந்த 2 கட்சிகளும் அடுத்து 2016 தேர்தலில் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு நிலைமையை தமிழகம் இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இல்லை, இந்த முடிவு எங்கள் பாமக செயற்குள்ளேயே பொதுக்குள்ளேயே ஒருவேளை முடிவாக இருக்கலாம். மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கிறத தேர்தல் முடிவு தானே சொல்லணும். அது எப்படி போகிறது என்று சொன்னால், தொடர்ச்சியாக ஆட்சி அமைக்கிறது எம்ஜிஆருக்கு பிறகு அந்த வாய்ப்புகள் இல்லாமல் போனது. ஒரு கட்சியின் மீது வெறுப்பு வருகின்ற பொழுது அடுத்த திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி தான் எல்லோரும் பயணித்த காலங்கள் இதுவரையில். ஆனால் இந்த முறை தான் முதன்முறையாக எந்த இயக்கமும் அதற்கு தயாராக இல்லை. அவர்களோடு சந்தித்து பேசவில்லை. அவர்களும் பல்வேறு விதமான விண்ணப்பங்களை தொடர்ந்து வைத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் சொன்னதை போன்று காங்கிரஸ் ஒருவேளை அவர்களோடு போகலாம், அவர்களுக்கு வேறு வழி இல்லை, தனித்து தான் நிற்போம் என்று சொன்னார்கள். அப்படி பார்த்தா நீங்கள் சொல்ற மாதிரி நீங்கள் அழைப்பு விடுத்து யாரும் சேராத நிலையில் திமுக இருக்குன்னா பாமகவும் அழைப்பு விடுத்து இதுவரை பாமகவோடும் யாரும் சேரல. அது எப்படின்னா, எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் அதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி மற்ற இயக்கங்களிலிருந்து சற்று வித்தியாசப்பட்ட கட்சி. எப்படி என்றால், இப்போ பாஜகவை எடுத்துங்க, விஜயகாந்த் எடுத்துங்க, எல்லாரும் வாங்க, எல்லாம் ஒன்றா சேருங்க, அப்போ என்ன முதலமைச்சர் வேட்பாளராக நீங்கள் அறிவிக்கணும் என்று சொல்லக்கூடிய மனோபாவம் அவரோடது. ஆனால் எங்களை பொறுத்தவரையில் யார் வந்தாலும் சரி, வரவில்லை என்றாலும் சரி, முதலமைச்சர் வேட்பாளர் பாமக தலைமையில் அணி என்ற பயணத்தோடு நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம். அந்த அளவிற்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கு திமுகவோ அதிமுகவோ கூட இல்லை. இல்ல, திமுகவும் அப்சல்யூட்லி அவங்க தான தலைமை. நீங்க எத்தனை பேரை கூட்டணி கிடைச்சாது ஒரு வாதத்துக்கு திருப்பாலும் காங்கிரஸ் கூட்டணி கலக்காங்கிறதுக்காக நாளைக்கு EVK சொல்லல. நான் என்ன சொல்ல வரேன்னா,
நாங்கள் வைத்த குறைந்தபட்ச நிபந்தனை அளவிற்கு கூட திமுக வைப்பதற்கு இன்றைக்கு தயாராக இல்லை. இல்ல நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறேனே, நீங்க வைக்க வேண்டிய இடத்துல பாமக இருக்கிறது நான் ஃபீல் பண்றேன். திமுகவுக்கு ஆப்வியஸ்லி அது கிடையாது, அதிமுகவுக்கு நிச்சயமா கிடையாது. அதிமுகவோடு யார் கூட்டணி சேர்ந்தாலும் அதிமுக அணி வெற்றி பெற்றால் ஜெயலலிதா தான் முதலமைச்சர். திமுகவோடு யார் கூட்டணி சேர்ந்தாலும் திமுக வெற்றி பெற்றால் திமுகவின் தரப்பில் யாரை முன்னிறுத்துகிறார்களோ நான் திரு கருணாநிதி தான் என்று உறுதியாக சொல்ல முடியாத நிலைமையில் இருக்கிறார். ஒருவேளை என்னுடைய கேள்வி என்னவென்றால், திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி ஆட்சிக்கு நாங்கள் தயார் இல்லை, நாங்கள் தனித்துதான் ஆட்சி அமைப்போம் என்று இவர்கள் சொன்னார்கள். ஸ்டாலின் அவர்கள் கூட சொன்னார். ஆனால் இன்றைக்கு விஜயகாந்த் கொடுக்கக்கூடிய நெருக்கத்தின் காரணமாகவோ காங்கிரசின் கொடுக்கக்கூடிய நெருக்கடியின் காரணமாகவோ எது நடந்தாலும் பரவாயில்ல, நான் முதலமைச்சர் ஆனால் போகிறோம், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்தால் போகிறோம் என்ற அளவிற்கு பலவீனப்பட்டு போய் இருக்கக்கூடிய இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. இதை நீங்க ஏற்றுக்கணும். ஏன்னா எங்கள் மீதான விமர்சனங்கள் நீங்கள் வைக்கும் பொழுது என்னுடைய கருத்து என்னன்னா, நான் பார்க்கிறேன் கடந்த காலங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி இருந்தாங்க, பேச்சுவார்த்தை எப்படி நடத்தினார்கள், என்னென்ன நிபந்தனைகளை வைத்தார்கள், எந்த தொகுதி எப்படி வர வேண்டும் என்றெல்லாம் அதெல்லாம் இனிமேல் தான் ஆரம்பிப்பாங்க. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நால்வரணி என்று சொல்லக்கூடிய அந்த அணிக்கு பேசக்கூடிய விஷயங்கள் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி பேசுவதற்கு தயாராக இல்லை. மழைக்கு பின்னால் அதிமுக ஆளும் அதிமுகவினுடைய நிலைமை என்பது மிக மோசமாக இருக்கிறது. நான் வர அந்த இடத்துலேருந்து அடுத்த திரு கண்ணதாசன், எனக்கு அடிப்படையில் ஒரே கேள்விதான். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி, நீங்கள் தொடர்ந்து 10 வருஷமாக காங்கிரஸ் கூட்டணிலாம் இருந்தீங்க, இப்போ காங்கிரஸ் கூட்டணியில் இல்லை, காங்கிரஸும் திமுக இப்போ கூட்டணி இல்லை, கடந்த 10 வருஷமாக இருந்தீங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிரிந்தீர்கள். பிரிந்ததற்கான காரணம் என்னன்னு முதல்ல சொல்லுங்களேன். அப்போ சொல்லப்பட்ட காரணம் புதுசா இப்ப எதுவும் சொல்லாதீங்க, அப்ப பிரிந்ததுக்காக சொல்லப்பட்ட காரணம். மத்தியில் அந்த ஜெனீவா மாநாட்டில் இருந்த பொழுது அப்பொழுது இந்த தமிழர்களுக்கு உரிமையாக ஆதரவாக மத்திய ஆளுங்க காங்கிரஸ் அனுசரணையாக இல்லை என்ற காரணத்தினால தான் வெளியே வந்தோம். ஈழத்தமிழர்கள் வாரத்தில் காங்கிரஸ் நடவடிக்கை உங்களுக்கு திருப்தி அளிக்கல அப்படின்னு சொல்லி தான் நீங்க வெளியில வந்தீங்க. சரி, இப்ப ஈழத்தமிழர்கள் வாரத்தில் காங்கிரசின் நடவடிக்கை திருப்தி அளிக்கக்கூடியதாக இருக்கிறதா? இப்போ ஆளுங்கட்சியாக இல்லை, அவருடைய கொள்கை அப்படியே தானே இருக்குது. இல்ல ஈழத்தமிழர் பிரச்சனையை பொறுத்தவரை அவர்கள் இப்பொழுது அவங்க ஆளுங்கட்சியாக இல்லாத பிஜேபி ஆளுங்கட்சியாக இருக்கிறது. 2 கட்சிக்கும் பெரிய வேறுபாடு இல்லை. அப்பொழுது இருந்த சூழ்நிலை ஒரு காலகட்டத்திலும் பிரச்சனைக்கு அடிப்படையில் தான் பிரச்சனை முடிவுகள் எடுக்கப்படுகிறது. சரி, இப்போ நண்பர் சொன்னார், சரி அப்படி வச்சுக்கிட்டா கூட இல்லை, நம்ம சில அடிப்படை சந்தேகங்கள் நான் கேட்டேன். இந்த விவாதத்தினுடைய கோரே அதுதான். அதை தாண்டி நம்ம விவாதத்தில் மாற்றமே கிடையாது. ஓகே ஓகே, தேர்தல் கூட்டணி வேற, ஒரு கட்சியினுடைய நிலைமை வேற. ஓகே ஓகே, எனக்கு புரியுது. ஆனால் அடிப்படையாக புரிஞ்சுங்க, மத்தியில் நாங்கள் ஆளுங்க கூட்டணியிலிருந்து நாங்கள் விடுபட்டோம், ஆனால் அந்த ஆட்சியை ஆதரித்து கொண்டிருந்தோம். இல்ல ரெண்டு விஷயம். அது கடைசி கட்டத்துல நீங்க அது கிட்டத்தட்ட ஒரு காபந்து அரசாக நீடிக்கக்கூடிய நிலைமையில தான் நீங்க வெளியில 2010 அதுதான் ஓராண்டு இருக்கிறது. நீங்கள் ஆதரவு வாபஸ் வாங்கி இருந்தாலும் அந்த அரசு கவிழாத நிலை தான் அன்றைக்கு இருந்தது, அது வேற. ஆனா என்னுடைய கேள்வி என்பது, நீங்கள் ஆதரவை திரும்ப பெற்றதற்கு சொல்லப்பட்ட காரணிகள் இன்னமும் அப்படியே மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த காரணங்கள் எல்லாம் சரியாகிவிட்டது அல்லது இந்த கொள்கைகளில் காங்கிரஸ் மாற்றம் எடுத்து விட்டது அந்த கொள்கை அடிப்படையில் அப்படிங்கிறது நினைச்சுக்கிறீங்களா? அல்லது திரு ஸ்டாலின் அவர்கள், திமுகவினுடைய பொருளாளர் திரு ஸ்டாலின் அவர்கள் அண்ணா அறிவாலயத்தில் மிக தெளிவாக சொன்ன வார்த்தை உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் செயற்குழு கூட்டமா பொதுக்குழு கூட்டமான்னு தெரியல, மிக தெளிவாக சொன்னார், இனி ஒருபோதும், அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிங்க, இனி ஒருபொழுதும் எந்த சூழ்நிலையிலும் காங்கிரஸோடு திமுக கூட்டணி சேராது அப்படிங்கிற வார்த்தை இன்னமும் அப்படியே ஒலித்துக் கொண்டிருக்கிறது திமுகவினுடைய தொண்டர்களின் காதுகளில். இப்ப திமுகவையும் கூட்டணிக்கு அழைப்பு விடுப்பதனுடைய நோக்கம் அவர் சொன்ன மாதிரி திமுக பலவீனப்பட்டிருக்கிறதா, அல்லது ஏன் ஸ்டாலினுடைய வார்த்தைகளிலிருந்து ஏன் பின்வாங்க வேண்டிய தேவை எந்த இடத்துல எந்த பின்வாங்க நிலைமை இல்லை. கற்பனையில் கோட்டை கட்டுபவர்கள் என்ன வேணாலும் சொல்லலாம். இல்லை நான் சொல்ல வரேன், நான் என்ன வேணாலும் சொல்லலாம். திமுக பலவீனப்பட்டு போச்சு, திமுக கூட்டணி எதிர்பார்த்துட்டு இருக்குதுலாம் சொல்லலாம். இப்போ பிஜேபியிலேருந்து வந்தவங்க கூட எங்கள் கூட்டில் பாமக இருக்குன்னு சொல்கிறாங்க, அவங்க இன்னும் மறுப்பு எதுவும் சொல்லலை. இப்படி அவங்க கூட்டணி அவங்களுடைய விளைவு இதெல்லாம். எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் நலன், தமிழக நலன் இதை பற்றி அடிப்படையாக கொண்டு தான் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் அவங்க ஒரே நலன் தான். அன்புமணி ராமதாஸ் என்னுடைய கேள்வி என்பது, திரு ஸ்டாலினுடைய வார்த்தைகளில் சொல்ல வரேன், சற்றே விலகி காங்கிரஸோட கூட்டணி அரசியலில் நிரந்தர எதிரும் கிடையாது, நண்பன். தலைவருடைய அறிக்கை காரணம் என்னன்னு தலைவருடைய அறிக்கையை நீங்கள் முழுமையாக படிக்கணும். காங்கிரஸும் விலக்கி வைக்கப்பட வேண்டிய ஒரு கட்சி அல்ல என்று தான் சொல்றார் அவர். கூட்டணியில் காங்கிரஸ் விலக்கி வைக்கப்பட கட்சி அல்ல, அவர் தேமுதிக இல்லை. ஒரு தேர்தல் போது 1967ஆம் ஆண்டு முரண்பாடான கட்சி, நேற்று இன்று நாளை கூட்டணி தான் ஆய்வு. 1967ஆம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சி அகற்றுவதற்கு
முரண்பாடான கருத்துக்களை கொள்கைகளை கொண்ட கட்சிகளோடு திராவிட முன்னேற்ற உடன்பாடு கண்டது. இல்ல, நீங்க அல்ல ஜனசங்கமும் ராஜாஜி இருந்தாரு, இல்ல, கம்யூனிஸ்ட் கட்சி ஜனசங்கமும் இடதுசாரியிலும் கூட கூட்டணி இருந்தாங்க. கூட்டணி இருந்தாங்க. ஒரே நோக்கம் ஆட்சி அகற்றுவது. அந்த நோக்கம் தான் இன்னும் இருக்கிறது. நான் ஏன் நீங்க காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறீங்கன்னு கேட்கல. அரசியலில் நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பர்களும் அதேதான் பதில். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. நான் என்னுடைய கேள்வி என்பது, ஆனா